ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் பீன் லாங் டைம் இங்கே வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு. ஸோ ஐம் ரியலி நர்வஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை. இது ஐ டோன்ட் திங்க் வாழை இஸ் அ சினிமா. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அப்போது எனக்கு தெரியாத லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ அ லைஃப் லைக் தட். இட்ஸ் மாரிஸஸ் லைஃப். அவங்க கூட பைசன் ஒரு படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவங்கள பர்சனலாக கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனால எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நான் அவங்க கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வையில பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ saw him and the life he has lived with the entire village or the people there. அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டர்ல பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்க என்ன நடந்திருக்கும், இப்படி ஷூட் பண்ணிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ் they're very close to us. So we know the experience, and I feel I'm very, very privileged to be a part of this learning experience. Thank you so much for this opportunity, and to all the artists who have performed the film. You guys are like real inspiration. I think நான் நிறைய கத்துக்கணும். அவ்வளோ ரியலா ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்றேன்னு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இட்ஸ் ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ ரியலி விஷ் நீங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணும். உங்க லைஃப்ல இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சினிமாவா பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் congrats in advance. People are going to love this film. Thank you all. Thank you very much. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். என்னோட கேரக்டர் ஆக்சுவலி என்னோட அம்மா இறந்த போது கூட நான் வந்து அழுவேன். தனியாக யாருக்கும் தெரியாமல் தனியாக மறைஞ்சு போய் அழுதுட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் இது மேடைக்காகவோ இந்த மைக் கொடுத்துட்டாங்கிறதுக்காக மனசுலேருந்து சத்தியமாக பேசுகிறேன். ஏன்னா பொய் சத்தியம் பண்ணால் என்ன ஆகுங்கிறது இந்த படத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி என்னென்னா அழக்கூடாது, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாது, இல்லைன்னா தனியாக போய் அழுதுட்டு வந்துடுவேன். யாருக்குமே இது வரைக்கும் நான் அழுது தெரியாது. ஜஸ்டின் இப்போ தான் பேசிட்டு போனார், நானும் அவர் தான் படம் பார்த்தோம். அவருக்கே தெரியும். படம் முடிச்சோன்னு நான் ஓடிட்டேன். அவருக்கே சொல்லிட்டு பிரதர் பை 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 அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படம் வந்து நம்ம சப்கான்ஷியஸாக என்னென்னா, நான் ஒரு படம் பார்க்கும்போது அழுகக்கூடாது. இதுக்கு ரொம்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம் பார்த்து அழுதுருக்கேன். ஆகாஷ தூதுன்னு ஒரு மலையாள படம் பார்த்து அழுதேன். அப்போ அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் இந்த படம் பார்த்து நான் அழுதுருக்கேன். அது அழுதும் போது அழக்கூடாது நம்ம சப்கான்ஷியஸாக நினைப்போம். எப்படின்னா இதில் நடிச்சிருக்கவரும் மாறி இவர் இப்போ வந்து பெரிய டைரக்டராக இருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு சரி அதனால் நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டாலும் அதை மீறி பல இடங்களில் வந்து நமக்கு ஒரு அழுகை வந்துருச்சு. அது அழுகைங்கிறத தாண்டி இப்போ நம்ம இதே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். நானும் மதுரையை சார்ந்தவன் தான். இதே மாதிரி இந்த வண்டியில் வந்து இவங்கெல்லாம் ஏறி போகிறத பார்த்துருக்கோம். ஆனால் கடந்து போயிருக்கோம். நம்ம இதுக்கு பின்னால் இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கா இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ வாழை மாதிரியே தான் இப்போ எல்லாமே நடக்குதாங்கிறது ஒரு புரிதல் எனக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம சின்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பின்னால் ஒரு வலி வேதனை எல்லாமே இருக்குங்கிறது இந்த படம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தில் சிரிச்சு அழுவீங்க, இல்லைன்னா கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுவீங்க. ஆனால் அழுகைங்கிறது கன்ஃபார்மாக நிச்சயம் இந்த படத்தில். இதில் நடித்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாரதி ராஜா சார் சொல்லியிருந்தார் அந்த ஏவியில், இந்த படம் வந்து வணிக ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து இதுக்கு நிறைய அவார்டு கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே இது வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படும். ஏன்னா மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி ஹெலிகாப்டரோ இல்லை வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அது கொடுக்கக்கூடிய தாக்கத்தை வந்து இந்த படம் கன்ஃபார்மாக கொடுத்துருச்சு. ஒரு பொறாமை இருக்குது. இங்கே மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ரஞ்சித் சார்லேருந்து வெற்றிமாறன் சார்லேருந்து மாரி செல்வராஜ் எல்லாருமே. நம்ம நிறைய படம் பண்ணுறோம், எக்கச்சக்க லாங்குவேஜில் பண்ணுறோம். பட் ஒரு உண்மையாக இது ஏதோ ஒரு மேடைக்காக சொல்லலை, ஒரு திருப்தியான ஒரு 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 மியூசிக் பண்ணிட்டு ஒரு திருப்தியாக இருக்கும் தெரியுமா. நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் வந்து போயிட்டே இருக்கும், தேடி போயிட்டே இருக்குமே தவிர அது கிடைக்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. சாகிறதுக்குள்ளே இவங்க கூடலாம் ஒரு படம் ஒர்க் பண்ணிடுங்கிறது இது ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் வாழை. ஏன்னா அந்த
இது கன்ஃபார்மாக எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் இது பிடிக்கும். இது மிகப்பெரிய வணிக ரீதியாக போகணும். ஏன்னா இதோட இப்படி ஒரு வணிக ரீதியாக இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றுச்சுன்னா இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும். நிறைய பேரோட வழி தெரியும், நிறைய பேரோட வாழ்க்கை நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகணும். என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் எல்லாருக்குமே. இந்த மேடை இன்றைக்கி நான் இந்த பார்த்த படத்தில் இன்றைய நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.